ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஓகேவா? ஸோ என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா, கொஸ்டின் ஆன்சர் டிஸ்கஷன். நேத்து நைட்டு குரூப்ல போட்ட குவிஸோட கொஸ்டின் ஆன்சர்ஸ் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. கொஸ்டின் வந்து எதை பத்தி இருந்ததுன்னா, மோஸ்ட்லி ஃப்ளூயிட் அண்ட் எலக்ட்ரோலைட்ஸ் பத்தி தான். ஓகே, வீடியோக்குள்ள போகலாம். So first question, nurse is caring for 4 clients on a medical surgical unit. Which client should the nurse assess first? ஓகேவா? எந்த கிளையண்ட்டை ஃபர்ஸ்ட் அசஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. A client with diabetes whose morning finger stick glucose was 150 mg per deciliter. Second one, a client with history of heart failure who has 2+ pitting edema with lower extremities. Third patient, a client with pneumonia who has an oxygen saturation of 88% on room air. Fourth one, client who has 2 days post-operative and reporting a pain level of 6 on a 1 to 10 scale. 1 to 10 scale pain 6 சொல்றாங்க. இன்னொரு பேஷண்ட் ரூம் 88% ரூம் ஏர்ல. தேர்ட் பேஷண்ட் 2+ பெட்டிங் எடிமா. ஃபோர்த் பேஷண்ட் ஃபிங்கர் குளுக்கோஸ் 150 mg per deciliter இருக்கு. ஆன்சர் என்ன அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. 10 செகண்ட்ஸ் டைம் உங்களுக்கு. கரெக்ட் ஆன்சர் இஸ் சி. ஏன் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ கொஸ்டின்ல கொடுத்துருக்கிறது என்னன்னா, ஏ என்ன கொடுத்துருக்கோம், பிளட் குளுக்கோஸ் 150 mg per deciliter. Not a priority. This is not a priority. எது ப்ரையாரிட்டின்னு பார்க்கணும். நாட் அ ப்ரையாரிட்டி. பி என்ன கொடுத்துருக்கோம், +2 பிட்டிங் எடிமா. நாட் அ ப்ரையாரிட்டி. திஸ் இஸ் கிரீன்ல வரும், இதுவும் கிரீன்ல வந்துடும். சி பேஷண்ட் O2 88%. ABC airway breathing circulation. Airway breathing circulation. So airway first வருது, breathing second வருது. airway first வரதுனால priority, high priority. D வந்து 6 out of 10 pain, tolerable. Management வந்து can be delayed. yellowல வரும், இது ரெட்ல. ஸோ ஆன்சர் இஸ் சி. ஓகேவா? ஆன்சர் இஸ் சி. அடுத்த கொஸ்டின் போலாம். A nurse enters the room of a client who just had a total hip arthroplasty and finds the client gasping for air, clutching their fist. What should the nurse's first action? So என்ன சொல்லியிருக்காங்க, enters the room, total hip arthroplasty பண்ணியிருக்காங்க, finds the client gasping for air and clutching their chest. செஸ்ட்டை பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ வாட் ஷுட் த நர்சஸ் ஃபர்ஸ்ட் ஆக்ஷன் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆக்சிஜன் அப்ளை பண்ணுவீங்களா, ஸ்டாட் மெடிசின் பெயின் மெடிக்கேஷனை கொடுப்பீங்களா, இல்லை வந்து இப்போ ஹெட் டு டோ அசஸ்மெண்ட் பண்ணுவீங்களா, சர்ஜன் ரிப்போர்ட் பண்ணுவீங்களா, சர்ஜன் கிட்ட ரிப்போர்ட் பண்ணுவீங்களான்னு கேட்டிருக்காங்க. ஸோ 10 செகண்ட்ஸ் டைம் தரேன். ஓகே, ஆன்சர் இஸ் ஏ. ஏன் அப்படின்னா, ஸோ பேஷண்ட்டுக்கு என்ன இருக்கு, ஹிப் ஆர்த்ரோபிளாஸ்டி. நாசஸ் ரோல், இதில் ஹிப் ஆர்த்ரோபிளாஸ்டியில் நாசஸோட ரோல் என்ன அப்படின்னா, மெயின்டைன்
abduction of legs. abductionனா ஒயிட் ஆக்கிறது. லெக்ஸை வந்து அடக்ட் பண்ணாம, அதாவது உள்ள கொண்டு போகாம அப்டக்ட் பண்ணி வெளியே இருக்கிற மாதிரி வச்சிருக்கணும். ஏன் அப்படின்னா டு prevent dislodgement of hip implant. implant வந்து இதுவாகாம இருக்க இது பண்ணணும். அப்புறம் ரெண்டாவது ரெஸ்பான்சிபிலிட்டி கொஸ்டின், இதுவும் கொஸ்டின் இதுவும் கொஸ்டின். ரெண்டாவதா வந்து prevent flexion of leg more than 90 degree. 90 டிகிரி. என்னென்ன ஆக்டிவிட்டீஸ்லாம் ஹிப் பிளாஸ்டிக்ல ஹிப் ஆர்த்ரோபிளாஸ்டி பண்ணவங்களுக்கு அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா கிராசிங் ஆஃப் லெக்ஸ், செட்டிங் ஆன் லிட்டில் ஸ்டூல். லிட்டில் ஸ்டூல் சின்ன ஸ்டூல்ல உட்காரக்கூடாது. ஏன் அப்படின்னா சின்ன ஸ்டூல்ல உட்காரப்போ ஹிப்பு வந்து 90 டிகிரிக்கு மேலே பெண்ட் ஆகும். அப்படி பெண்ட் ஆகுறப்போ என்ன ஆகும்னா ஹிப் இம்ப்ளான்ட் வந்து டிஸ்லொகேஷன் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. அதே மாதிரி லெக்கை கிராஸ் பண்ணக்கூடாது. சேர்ல டாய்லெட் சீட் should be at 90 degree. 90 டிகிரிக்குள்ள இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். இதுதான் நர்சஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி. கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஏபிசி இஸ் ப்ரையாரிட்டி. இதுல ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஆக்சிஜன் அப்ளை பண்ணணும். அட்மினிஸ்ட்ரேஷன், இதுதான் ஆன்சர். அட்மினிஸ்ட்ரேஷன். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். மூணாவது கொஸ்டின், a nurse is caring for a client with chest tube. செஸ்ட் டியூபோட இருக்கிற ஒரு பேஷண்ட்டை பார்க்குறீங்க. nurse notices the water in the section control chamber is bubbling vigorously. What is the appropriate action? bubbling vigorously bubble ஆயிட்டு இருக்கு. இப்போ என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. add more sterile water to the chamber, decrease the suction valve pressure until the bubbling is gentle, notify the physician of potential air leak, clamp the chest tube immediately. என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் என்னன்னு சொல்லுங்க. 10 seconds டைம். ஸோ ஆன்சர் இஸ் decrease the suction valve pressure until the bubbling is gentle. ஏன் அப்படின்னா ஸோ இதுதான் செஸ்ட் டியூப் ட்ரைனேஜ். ஓகேவா? நெகட்டிவ் ப்ரெஷர், இது வந்து நெகட்டிவ் ப்ரெஷர் சிஸ்டம். ஸோ கொஸ்டினுக்கான ஆன்சர் ஏன் அப்படின்னா கண்டினியூஸ் பவுலிங். பவுலிங் அப்படின்னா கண்டினியூஸா பவுலிங் இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே செக் த ப்ரெஷர் லெவல். ரெண்டாவதா தான் ஏர் லீக் செக் பண்ணணும். ஓகேவா? ஓகே, இது கண்டினியூஸ் பப்ளிங். ஸோ நெகட்டிவ் ப்ரெஷர் இதில் செஸ்ட் டியூப்ல மினிமம் லெவல் ஆஃப் வாட்டர் வந்து ஃபில் பண்ணணும். ஓகேவா? மினிமம் லெவல் ஆஃப் வாட்டர் வந்து ஃபில் பண்ணணும். அந்த லெவலில் வந்து வாட்டர் பற்றி இன்டர்மீடியன்ட் பப்ளிங் இருக்குன்னா பப்ளிங் நார்மல். கண்டினியூஸ் பப்ளிங் இருக்கு அப்படின்னா ஏர் லீக். intermittent bubbling, continuous bubbling, no bubbling. Kink or obstruction.
ஓகேவா? இதுதான் இருக்குன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் do not clamp the chest tube without டாக்டர்ஸ் ஆர்டர். டாக்டர்ஸ் ஆர்டர் இல்லாம இது கொஸ்டின். டாக்டர்ஸ் ஆர்டர் இல்லாம கிளாம்ப் பண்ணக்கூடாது செஸ்ட் டியூபை. அப்படி கிளாம்ப் பண்ணீங்க அப்படின்னா அது இதுவாக நெகட்டிவ் ப்ரெஷரை கிரியேட் பண்ணும், இல்லை திரும்ப வந்து நியூமோதொராக்ஸாக மாறும். ஸோ ஓகேவா? அடுத்து do not clamp the while shifting. What to do? While shifting, clamp the tube, keep it below chest level, and shift. ஓகேவா? செஸ்ட் லெவல் கீழே தான் எப்போதுமே இருக்கணும். ஆல்வேஸ் செஸ்ட் லெவல் கீழே தான் செஸ்ட் டியூப் இருக்கணும். வைல் ஷிஃப்டிங்கி கிளாம்ப் பண்ணிக்கலாம். ஆனால் அது டாக்டரோட ஆர்டர் தான் கிளாம்ப் பண்ணணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வைல் ஷிஃப்டிங் முடிஞ்சது. கண்டினியூஸ் பவுலிங்கும் பார்த்துட்டோம், இன்டர்மீடியன்ட் பவுலிங்கும் பார்த்துட்டோம். ஓகேவா? do not milk the tube unnecessarily. அதாவது வந்து இந்த டியூபை திருக்குவாங்கல்ல, அந்த மாதிரி திருக்கக்கூடாது. அதான் மில்கிங்னு பேர். மில்கிங் பண்ணுறது அடிக்கடி பண்ணக்கூடாது, ஃப்ரீக்வென்ட்லி பண்ணக்கூடாது. அப்படி பண்ணீங்க அப்படின்னா அதுவும் நெகட்டிவ் ப்ரெஷர் செஸ்ட்டுக்குள்ளே கிரியேட் ஆகும், நியூமோதொராக்ஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. சான்சஸ் ஆஃப் நியூமோதொராக்ஸ். ஓகே, அடுத்த கொஸ்டின் போவோம். Which of the following conditions is associated with elevated serum chlorium level? சீரம் குளோரைட் லெவல் வந்து எதில் அதிகமாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சிஸ்டைட்டிஸா, டயபெட்டிஸா, எக்லாம்ஷியாவா, ஹைப்பர்டென்ஷனா? ஆன்சர் என்னன்னு சொல்லுங்க. ஆன்சர் இஸ் 10 செகண்ட் டைமு. சிஸ்டைட்டிஸா, டயபெட்டிஸா, எக்லாம்ஷியாவா, ஹைப்பர்டென்ஷனா? ஆன்சர் இஸ் எக்லாம்ஷியா. ஏன் அப்படின்னா எக்லாம்ஷியா elevated chloride level. எக்லாம்ஷியால குளோரைட் லெவல் அதிகமாக இருக்கும். டயபெட்டிஸில் எலிவேட்டட் சுகர் லெவல், பிளட் குளுக்கோஸ் லெவல், HTNல elevated sodium level. Cystitis not applicable. அடுத்த question. Etiologies associated with hypocalcemia may include all of the following except கேட்டிருக்காங்க. ஹைப்போகால்சிமியா என்னென்ன கண்டிஷன்ஸ்ல ஹைப்போகால்சிமியா வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எக்ஸப்ட். ஸோ ஃபர்ஸ்ட் renal failure, B inadequate intake of calcium, third metastatic bone lesions, D vitamin D deficiency. So 10 seconds time. So answer is metastatic bone lesions. ஏன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஹைப்போகால்சிமியா, less than 9.5 milli equivalent per liter blood லெவலில் 9.5 கீழே இருந்தால் இது ஹைப்போகால்சிமியான்னு சொல்லுவோம். ஸோ ஹைப்போகால்சிமியாவில் 2 சைன் ரொம்ப முக்கியம். சைன்ஸ் ஒன்று செவ்ஸ்டாக் சைன் அண்ட் ப்ரௌசி சைன். செவ்ஸ்டாக் சைன்னா ஸ்லாப்பிங் ஆஃப் தி சீக், ஸ்லாப் பண்ணுறப்போ ஃபேஸ் வந்து இந்த மாதிரி வந்து சைடாக போகிறது டியூ டு ஹைப்போகால்சிமியா, அது வந்து செவ்ஸ்டாக் சைன்.
ட்ரௌசி சைன்னா பிபி கப்பை வந்து கையில் கட்டிட்டு பிளட் ப்ரெஷர் இன்க்ரீஸ் பண்ணுற கஃப் ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணுறப்போ கார்போபீடல் ஸ்பேசம் இதுவாகும். ஸோ கார்போபீடல் ஸ்பேசம் ஆகிறது ட்ரௌசி சைன். ஓகேவா? இந்த 2 சைனும் ஹைப்பர் கால்சியமியால இம்பார்ட்டன்டான சைனு. ஓகேவா? அதுக்கப்புறம் ஸோ கண்டிஷன்ஸ் என்னென்ன கண்டிஷன்ஸ்ல leads to hypocalcemia. So conditions leads to hypocalcemia. First one, another renal failure. ரெண்டாவதா inadequate calcium intake. Vitamin D deficiency. ஸோ கமெண்ட்ஸில் எனக்கு ஒரு இது சொல்லுங்க. பிடிஹெச் இன்க்ரீஸ் ஆனால் கால்சியம் லெவல் என்ன ஆகும்? பிடிஹெச் டிக்ரீஸ் ஆனால் கால்சியம் லெவல் என்ன ஆகும்? ஓகேவா? பாராதார்மல். அப்புறம் ஹைப்பர் கால்சியமியால இன்னொரு இது இருக்கு, இசிஜி சேஞ்சஸ். ஹைப்பர் கால்சியமியால என்ன சேஞ்சஸ் இருக்குன்னா, ஸோ ஹைப்போகால்சிமியா ஹைப்போகால்சிமியால என்ன இருக்கும் அப்படின்னா, QT ஷார்டனிங் இருக்கும். ஹைப்போகால்சிமியால QT ஷார்டனிங் இருக்கும். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், which of the following finding would nurse expect to assess in hypercalcemia? இது hypercalcemia. Next, சாரி, ஹைப்போகால்சிமியால QT ப்ரொலாங்கேஷன் இருக்கும். Next question, which of the following findings would the nurse expect to assess in hypercalcemia findings? Hypercalcemia findings என்னன்னு கேட்டிருக்காங்க. prolonged QRS interval, tetany, petike, urinary calculi. என்னது? ஆன்சர் 10 seconds டைம். என்னன்னு சொல்லுங்க. So answer is urinary calculi. ஏன் அப்படின்னா, ஸோ ஏன்னு சொல்லிடுறேன். ஹைப்பர் கால்சியமியா யூரினரி கால்குலையா. சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ். hypercalcemia. Signs and symptoms of hypercalcemia அப்படின்னு பார்க்குறப்ப என்னென்ன வரும் அப்படின்னா, ஸோ யூரினரி கால்குலை. ஏன் அப்படின்னா, டியூ டு எக்ஸஸ் கால்சியம் அப்சார்ப்ஷன் இன் கிட்னிஸ். கிட்னியில் எக்ஸஸாக கால்சியம் அப்சார்ப் ஆகிறப்போ அது அக்குமுலேட் ஆகிட்டு ஸ்டோனாக மாறும், யூரினரி கால்குலையே மாறும். அது வந்து சிம்டம். அப்புறம் வந்து போன் பெயின், போன் டீமினரைசேஷன், அதாவது வந்து ஃப்ராக்சர்ஸ். கொஸ்டின், ரிஸ்க் ஆஃப் increased risk of fracture. Hypercalcemia increased risk of
ஃப்ராக்சர் ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஓகேவா? ஸோ ஹைப்பர் கால்சியமியா மேனேஜ்மெண்ட் பார்ப்போமா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், இன்க்ரீஸ்ட் ஃப்ளூயிட் இன்டேக். ஃப்ளூயிட் இன்டேக்கை அதிகப்படுத்தணும். ஏன்னா டு ப்ரிவென்ட் ஸ்டோன் ஃபார்மேஷன். ஸ்டோன் ஃபார்மேஷன் வரவங்க இருக்கிறதுக்கு. ரெண்டாவதா டயூரிட்டிக்ஸ், லூப், எஸ்பெஷலி லூப் டயூரிட்டிக்ஸ். டு improve calcium excretion. எக்ஸ்கிரீஷன் ஆகிறதுக்கு லூப் டயூரிட்டிக்ஸ் கொடுக்கணும். இதுவும் கொஸ்டின். மூணாவதா டிக்ரீஸ்ட் கால்சியம் அண்ட் விட்டமின் டி இன்டேக். நாலாவதா கால்சியம் பைண்டர்ஸ் இதெல்லாம் கொடுக்கலாம். ஓகேவா? இதுதான் மேனேஜ்மெண்ட்டு. ஸோ ஓகேவா, இதுதான் மேனேஜ்மெண்ட்டு. சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் பார்த்தீங்கன்னா increased risk of bone fracture. இது கொஸ்டின். அப்புறம் இசிஜி சைன் வந்து QT இன்டர்வல் ஷார்ட்டனிங். இதுல வந்து ஹைப்பர் கால்சிமியால வந்து QT இன்டர்வல் ஷார்ட்டனிங். கால்சியம் ஆல்வேஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு QT இன்டர்வல். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? கால்சியம் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகுறப்போ QT ஷார்ட்டனிங் ஆகும், டிக்ரீஸ் ஆகுறப்போ QT இன்டர்வல் ப்ரொலாங் ஆகும். இதுதான் சிம்பிளா உங்களால ஞாபகம் வச்சுக்கிற ஒரு நியமம். கால்சியம் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு QT இன்டர்வல். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஃபார் a patient with hypomagnesemia, which of the following medication may be toxic? Lasix, digoxin, calcium gluconate, CAPD. So answer is digoxin. ஸோ ஒரு இது தெரிஞ்சுக்கோங்க, நேரோ தெரப்பியூட்டிக் இண்டெக்ஸ். நேரோ தெரப்பியூட்டிக் இண்டெக்ஸ்னு ஒன்று இருக்கு. அதாவது வந்து நேரோ தெரப்பியூட்டிக் இண்டெக்ஸ்னா இன்க்ரீஸ்ட் ரிஸ்க் ஆஃப் டாக்ஸிசிட்டி ஈவன் with small amount of drug dose. Increase in small amount of drug dose. ட்ரக் டோஸ் சின்னதாக ஒரு சேஞ்ச் பண்ணால் கூட, இப்போ 0.25 mg கொடுக்கறது 0.5 mg கொடுத்தீங்க அப்படின்னா, அப்போ கூட அந்த 0.25 mgல கூட அந்த ட்ரக்கோட டாக்ஸிசிட்டி ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குல்ல. அந்த மாதிரி ட்ரக்ஸை தான் நேரோ தெரப்பியூட்டிக் இண்டெக்ஸ் ட்ரக்ஸ்னு சொல்லுவோம். ஸோ எக்ஸாம்பிள் வந்து டிஜாக்சின், லித்தியம், ஆம்ஃபோடெரசின் பி இதெல்லாம் வந்து ட்ரக்ஸ் வித் நேரோ தெரப்பியூட்டிக் இண்டெக்ஸ். ஓகேவா? ஸோ நர்சஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி நேரோ தெரப்பியூட்டிக் இண்டெக்ஸ் செக் எதுக்கு? செக் தி blood level monitoring before giving the drug. ஓகேவா? ட்ரக் கொடுக்கறதுக்கு முன்னால பிளட் லெவல் வந்து கண்டிப்பாக மானிட்டர் பண்ணிட்டு தான் கொடுக்கணும். ஓகேவா? இந்த ட்ரக்ஸு, இந்த மாதிரி ட்ரக்ஸ்லாம் நேரோ தெரப்பியூட்டிக் இண்டெக்ஸ். ஸோ டிஜாக்சின் எடுத்துக்கிட்டிங்கன்னா, டிஜாக்சின் இது ஒரு கார்டியாக் கிளைகோசைடு.
increases force of contraction, decreases heart rate. ஓகேவா? ஃபோர்ஸ் ஆஃப் கன்ட்ராக்ஷன் ஓகேவா? ஃபோர்ஸ் ஆஃப் கன்ட்ராக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணும். ஹார்ட் மசிலுக்கு வந்து அந்த ஃபோர்ஸ் ஆஃப் கன்ட்ராக்ஷன் குடுக்கறத வந்து இன்க்ரீஸ் பண்றது தான் டிஜாக்சினோட வேலை. ஓகேவா? அண்ட் ஹார்ட் ரேட் டிக்ரீஸ் பண்ணும். ஓகேவா? ஸோ நர்ஸஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி check the digoxin level. Normal 0.5 to 2 nanogram per deciliter. ஓகேவா? 0.5 to 2 nanogram per deciliter தான் இது நார்மல் லெவல். அப்புறமா check apical pulse before administration. apical pulse கண்டிப்பா பார்த்துருக்கோம். administration. ஓகேவா? அப்புறமா இது கொஸ்டின், இதுவும் கொஸ்டின். அப்புறமா கொஸ்டின் என்ன கேட்பாங்க அப்படின்னா டிஜாக்சைன்ல செக் பொட்டாசியம் லெவல் பிஃபோர் அட்மினிஸ்ட்ரேஷன். ஏன் அப்படின்னா ஹைப்போகலிமியால என்ன ஆகும்னா இன்க்ரீஸ்ட் ரிஸ்க் ஆஃப் டிஜாக்சின் டாக்ஸிசிட்டி. ஆன்டிடாட், டிஜாக்சினுக்கு ஆன்டிடாட் என்னது? டிஜிபைண்ட். ஓகேவா? இதுவும் கொஸ்டின் ஓகே. டிஜாக்சின் டாக்ஸிசிட்டி causes hyperkalemia. இதுவும் கொஸ்டின். இந்த 4 கொஸ்டினும் இம்பார்ட்டன்ட், இதுவும் இம்பார்ட்டன்ட். ஓகேவா? பிளட் டிஜாக்சின் லெவல் செக் பண்ணிருக்கணும். டிஜாக்சின் இஸ் நேரோ தெரபியூட்டிக் இண்டெக்ஸ் ட்ரக். எபிக்கல் பல்ஸ் பார்த்துருக்கணும். பொட்டாசியம் லெவல் செக் பண்ணணும். டிஜாக்சின் லெவல் டாக்ஸிசிட்டி ஆகிறப்போ ஹைப்பர்கலிமியா ஆகும். அண்ட் ஆன்டிடாட் டிஜிபைண்ட். அடுத்த கொஸ்டின். physician has ordered IV replacement of potassium for the client with severe hypokalemia. The nurse would administer this. எப்படி அட்மினிஸ்டர் பண்ணுவீங்க? ஹைப்போகலிமியா இருக்கு, ஐவி ரீப்ளேஸ்மெண்ட், அட்மினிஸ்ட்ரேஷன் என்னன்னு கேட்டிருக்காங்க. பை ரேபிட் போலஸ், பி டைல்யூட்டட் இன் 100 cc over 1 hour, 100 and diluted in 10 cc over 10 minutes, IV புஷ் எப்படி கொடுப்பீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சரு 10 seconds டைம். யோசிச்சு சொல்லுங்க. ஆன்சர் இஸ் பி, டைலூட்டட் இன் 100 seconds. ஸோ பொட்டாசியம் அட்மினிஸ்ட்ரேஷன். பொட்டாசியம் அட்மினிஸ்ட்ரேஷன்ல இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் என்னென்ன கேட்பாங்க அப்படின்னா ஆல்வேஸ் dilute the potassium in 100 ml saline and monitor the flow rate. Keep the flow rate for more than 1 hour. ரெண்டாவது கொஸ்டின். IV push contraindicated. ஏன் அப்படின்னா leads to cardiac arrest. ஸோ பொட்டாசியம் ரேபிட் புஷ் பண்ணீங்க அப்படின்னா, ஐவி புஷ் கொடுத்தீங்க அப்படின்னா கார்டியாக் அரெஸ்ட் தான் நேரம். ஓகேவா? அடுத்த கொஸ்டின். டைல்யூட்
and give the potassium. ஓகேவா? இது 3 கொஸ்டின். அடுத்து கால்சியம் குளுக்கோனேட் give by diluting in 10 ml saline and give it for more than 10 minutes. ஓகேவா? இது கொஸ்டினுக்கான ஆன்சர். கால்சியம் குளுக்கோனேட்டை இந்த மாதிரி கொடுக்கணும். ஐவி புஷ் ஐவி புஷ்ல என்ன மெடிகேஷன் கொடுக்கலாம் அப்படின்னா, ஐவி புஷ்ல கொடுக்குற முக்கியமான மெடிசின் என்னதுன்னா அடினோசின். IV push followed by 10 ml saline push. ஏன் அப்படின்னா T-half adenosine T-half is very less. ஓகேவா? ஓகே. ரேபிட் போலஸ் அவன் கொடுக்கக்கூடாது, டைல்யூட் பண்ணி கொடுக்கணும். ஓகே, அடுத்த கொஸ்டின். VN is receiving oral potassium supplement for his condition. So how they supplements to be administered? Undiluted, diluted, on an empty stomach at bedtime. So answer என்னது அப்படின்னு 10 seconds டைம் சொல்லுங்க. Answer is diluted. Oral potassium supplement to be administered in diluted form. Diluted form as it causes mucosal irritation காஸ் பண்றதுனால கண்டிப்பா டைல்யூட் பண்ணி தான் கொடுக்கணும். ஓகேவா? இது கொஸ்டின். எம்டி ஸ்டொமக்ல கொடுக்குற ட்ரக் வந்து பேன்டாப், அதாவது வந்து புரோட்டான் பம்ப் PPI, புரோட்டான் பம்ப் இன்ஹிபிட்டர்ஸ், இதெல்லாம் வந்து எம்டி ஸ்டொமக்ல கொடுக்கலாம். ஓகேவா? அன்டைல்யூட்டடா கொடுக்கக்கூடாது. Undiluted, contraindicated at bedtime கொடுக்கக்கூடாது. ஓகேவா? அடுத்த கொஸ்டின். 10வது நர்சிங் இன்டர்வென்ஷன் ஃபார் த பேஷண்ட் வித் ஹைப்பர்பாஸ்பேட்டீமியா இன்க்ளூட் என்கரேஜிங் இன்டேக் ஆஃப், என்ன இது கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஹைப்பர்பாஸ்பேட்டீமியா இருக்கு, இன்க்ளூட் என்கரேஜிங் இன்டேக் ஆஃப் விட்டமின் D கொடுப்பீங்களா, ப்ளீட்ஸ் பாஸ்போ சோடா கொடுப்பீங்களா, மில்க் கொடுப்பீங்களா, ஆம்போஜெல் கொடுப்பீங்களா? ஆன்சர் இஸ் D, ஆம்போஜெல். ஆம்போஜெல் வந்து பாஸ்பேட் பைண்டர், excretes phosphorus. ஓகேவா? excrete phosphorus leads to hypophosphatemia. ஓகேவா? அடுத்த கொஸ்டின். லாஸ்ட் கொஸ்டின். Which of the following is the most important physical assessment parameter the nurse would consider when assessing fluid and electrolyte balance? Fluid and electrolyte balance பார்க்குறப்போ, இம்பேலன்ஸ் பார்க்குறப்போ அசஸ்மெண்ட் பேராமீட்டர் என்ன பேராமீட்டர் இம்பார்ட்டண்டாக பார்ப்பீங்க? ஸ்கின் டகர், இன்டேக் அவுட்புட், ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர், கார்டியாக் ரேட்னு இது. ஸோ என்ன ஆன்சர்? 10 seconds டைம். ஆன்சர் இஸ் D, கார்டியாக் ரேட்.
fluid volume, fluid volume, imbalance. So assess heart rate and rhythm. ஓகேவா? இதுதான் ப்ரையாரிட்டி. ரெண்டாவதா செகண்ட் ப்ரையாரிட்டி. செகண்ட் ப்ரையாரிட்டி தான் ஐஓ. இன்டேக் அவுட்புட். அவுட்புட் most accurate method to assess fluid level in edema. Daily weight checking. Daily weight checking at same time. சேம் டைம்ல டெய்லி வெயிட் செக் பண்ணணும். இதுதான் ஆன்சர். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் அவ்வளோதான். தேங்க்யூ. முடிஞ்சது. இன்னையோட கொஸ்டின் டிஸ்கஷன் முடிஞ்சது. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸாக பதிவு பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபேமிலி மெம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்புறமா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோட யூடியூப் சேனலுக்கு. ரெகுலராக நான் கண்டென்ட்ஸ் போடுவேன். தேங்க்யூ இந்த வீடியோவை பார்த்ததுக்கு.